அநீதியை தட்டி கேட்குறவங்க ஒன்று கொல்லப்படுறாங்க, இல்லை கொல்றாங்க. நாங்குநேரி சம்பவத்துக்கும் நேரில் தான் போனார். அன்றைக்கி நைட்டெல்லாம் அவர் அழுதுருக்காரு. கூட்டத்தில் என்ன அப்படின்னு உற்று நோக்கக்கூடிய பாங்கு அவருக்கு இருக்குது. அந்த இளம் வயதில் வந்து முதலாக வந்து பேசுகிறதுக்கு உமாசக்தி அவர்களை வந்து அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடியும் அவங்கள பற்றின ஒரு சின்ன அறிமுகம். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஊடகத்துறையிலும், எழுத்து உலகிலும், சினிமா துறையிலும் என்று 3 துறைகளிலும் மிக சிறப்பாக இயங்கி வருபவர். கிட்டத்தட்ட 13 புத்தகங்களை எழுதியுள்ளார். தினமணியில் பணிபுரிந்திருக்கிறார், பிஹைண்ட் வுட்ஸில் பணிபுரிந்திருக்கிறார். கடந்த 4 வருடங்களாக லோயலா கல்லூரியில் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருந்து வருகிறார். பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உந்திய சக்தியாகவும் திகழ்ந்து வருகிற கவிஞர் உமாசக்தி அவர்களை நாங்குநேரி நாவல் குறித்து பேச அன்புடன் அழைக்கிறோம். வேங்கை நரி. அன்பிற்கினிய அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ குட்டீஸ் உங்கள் எல்லாருக்குமே குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பசங்க, இளைஞர்கள், முக்கியமாக வந்து இளம் வயதினர் அனைவரும் இந்த மீட்டிங்க்கு வந்தது ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ வெல்கம் டு ஆல். ஸோ இந்த நூல் வந்து ஒரு புத்தகம் வந்து 3 முறை வெளியிடப்பட்டு அது குறித்து பேசப்படுறது எனக்கு தெரிஞ்சு முதல்ல நிகேஷோட புத்தகம் தான். ஸோ வேங்கை நேரியோட புத்தகம் வந்து புக் ஃபேரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம லயோலா கல்லூரியில் விஸ்காம் தியேட்டருக்குள்ளே அரங்கேறம் செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணோம். இப்போ இந்த விமர்சன கூட்டம், அறிமுக கூட்டம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஸோ விமர்சனமா அப்படின்னா கொஞ்சம் பண்ணலாம் இல்லையா? விமர்சனம் பண்ணலாம். ஓகே. ஸோ நிகேஷ் வந்து மாணவராக எனக்கு எப்படி அறிமுகமானாருங்கிற ஒரு சின்ன 3 வகையாக இந்த நான் பேசுகிறேன் இந்த உரையை. ஸோ மாணவர் நிகேஷ் எப்படி எழுத்தாளர் நிகேஷ் மாறினார் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை என் கண்ணால் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை நான் வந்து பதிவு செய்கிறேன். நாங்கள் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்டாக நிகேஷ் வந்து கிளாஸ்க்குள்ளே நுழையிறப்போ ஒரு என்ன அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குன்னா நிறைய கேள்வி கேட்பார். ஸோ கேள்விகள் வந்து அவருக்கு எப்போதுமே வந்து சீக்கிரம்லாம் அதுக்கு அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அந்த பதில்கள், நம்ம கொடுக்குற பதில்கள்லாம் அவருக்கு போராது. இன்னுமே அவருக்கு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாணவர் நிகேஷ் அன்றைக்கி முதல்ல ஒரு கருப்பு சட்டையும் ஒரு வேஷ்டியும் போட்டுட்டு வந்து எங்கிட்ட வந்து நின்று பேசிட்டு அந்த மாணவனோட முகம் வந்து எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சுது. தொடர்ந்து 2 வருடம் பயணம். நான் வந்து அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னால் நம்ம நிறைய கதை விடுறது, கதை சொல்கிறது, கதை எழுதுறது. ஸோ இதே தான், நிறைய படங்கள் பார்ப்போம், நிறைய விவாதங்கள் பண்ணுவோம். ஸோ அவரோட ஃபைனல் ப்ராஜெக்டும் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு, எல்லாருமே வந்து லைட்டராக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு எழுதுவாங்க. இந்த வயதில் ஒரு லவ் சப்ஜெக்டோ அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனால் நிகேஷோடைய சப்ஜெக்ட் வந்து எப்போதுமே சமூகம் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் தான் இருந்திருக்கு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் வேங்கை வயல் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக நிகேஷ் எடுத்த முயற்சிகள், அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவார். ஸோ எப்போதுமே ஒரு ஆக்டிவாக ஒரு ரோல் மாடலாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போது ரோல் மாடலாக நினச்சி பார்க்குற அளவுக்கு நிகேஷோட வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேங்கை வயல் அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்த அந்த கொடூரத்தை நேரில் போய் பதிவு செஞ்சு அது ஆவணம் படமாக எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ்லேயே அதை ஸ்க்ரீன் பண்ணோங்க. அதன் பிறகு வந்து நாங்குநேரி சம்பவத்துக்கும் நேரில் தான் போனார். அன்றைக்கி நைட்டெல்லாம் அவர் அழுதுருக்காரு. ரொம்ப மனசு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை வந்து நம்ம எளிதில் நிறைய பேர் கடந்து போகிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சக மனிதனுக்கு நடந்துக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து தன்னோடு தான் பார்க்குற ஒரு பாங்கு வந்து நிறைய பேருக்கு இருக்காது. அது வந்து நிகேஷ்க்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சியும் போய் அந்த சின்னதுரையை போய் சந்தித்து அந்த ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் அவர் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாகவே தான் இருந்தார். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் மைண்ட் செட் தான் ஒரு ஆர்ட் ஃபார்ம்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே. சந்தோஷமாக இருக்கிறவங்கள வந்து தொந்தரவுப்படுத்துறதும், தொந்தரவுக்குள்ளே இருக்கிறவங்கள ஆற்றுப்படுத்துறதும் தான் வந்து கலையோட நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தை தன்னோட தெளிந்த மனசால் வந்து அவர் பார்க்குறாரு. அது மாதிரி இன்னொரு நல்ல விஷயம், நிகேஷ்கிட்ட நான் பார்க்குறது வந்து ஒன்று நினச்சினா அதை சாதிச்சிடுறது. சொல்லவே மாட்டார், செஞ்சிடுவா அப்படி. ஸோ இன்டர்ன்ஷிப் எல்லோரும் வந்து போகிறாங்க. எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மீடியா கம்பெனிஸ்க்கு போகிறாங்க. ஆனால்
இலங்கையில் இருக்கக்கூடிய வீரகேசரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு போய் இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரே மாணவர் இனி வரைக்கும் 5 வருஷத்தில் நிகேஷ் ஒருத்தர் தான். ஸோ அங்கே போயும் நல்ல லைக் ஜேர்னலிசம் வந்து அவர் அங்கே போய் கற்றுட்டு வரல, அங்கே போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, ஏன்னா வந்து இவர் அங்கே போய் 1 மந்த் தங்கியிருக்கிறதுல நிறைய கட்டுரைகள் நிறைய விஷயங்கள் அவர் அங்கே பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் இன்னும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு பேக்ரவுண்ட், இதெல்லாம் ஒரு விஷயம். ஸோ ஒரு நாவல் எழுதுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வாழ்க்கை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ நான் சொன்ன இந்த 2 வருடங்களில் நான் பார்த்ததுலே வந்து நிகேஷ்க்கு அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது சொல்கிறதுக்கும் பகிர்றதுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு ஹேண்ட் ரிட்டனாக ஒரு டைப் பண்ணி முதல்ல அந்த நாவலை என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ நான் வந்து அப்போ பனிச்சூழல் காரணமாக நான் படிக்கல. நிகேஷ் இவ்வளோ பெருசாக ஐயோ என்னால் படிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னா, என்னன்னா கண்டினியூஸ் எக்ஸாம்ஸ், கரெக்ஷன், பேப்பர் கரெக்ஷன், கொஷின் பேப்பர் செட்டிங் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஒரு செமிஸ்டர் ஹாலிடேஸில் படிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிகேஷ் கிட்ட நான் பார்க்குறது சூப்பர் ஸ்பீடு, செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை முடிக்கிற ஒரு பாங்கு. ஸோ இந்த நாவல் வந்து ஒரு 280 பேஜஸ் எழுதி முடிச்சிட்டாரு, ஒரு பவுண்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா அது புக் ஃபார்மேட்லேயே வந்துருச்சு. மேம் நான் முடிச்சிட்டேன், அந்த புக்காகவே வந்துருச்சு, காளீஸ்வரன் ஐயா தான் வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிந்தன் புக்ஸில் இது புக் ஃபேரில் வந்தது. ஸோ எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக எழுதி முடித்து அதை திருத்தி மறுபடியும் அந்த புக்கில் அவர் ஒர்க் பண்ண விதம் வந்து ரொம்ப வியக்கத்தக்கது. இந்த புத்தகத்தில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. இந்த கதையை யாராவது படிச்சிருக்கீங்களா? படித்தவங்க இருக்கீங்களா? ஓகே. கதையை படித்தவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ என்னென்னா இதில் வந்து ஒரு கதை மட்டும் இல்லை, நிறைய கதைகள் இருக்குது, நிறைய உபகதைகள் இருக்குது. ஸோ அந்த கதை மாந்தர்கள் என்ன விதமாக இருக்குன்னா, வேறு ஒரு காலகட்டத்தை முந்தைய தலைமுறையில் சேர்ந்த ஒரு கதாபாத்திரம், இந்த தலைமுறையில் சேர்ந்த ஒரு கதாபாத்திரம், இரண்டுமே வந்து இந்த தலைமுறையில் இருக்கிற கதாபாத்திரம் வந்து அவங்க யாருன்னா தாத்தா. ஸோ ஆகாஷ்னு ஒரு பையன் இருக்கான், அவனுடைய தாத்தாவோட கதையும் ஆகாஷோட கதையும் எப்படி ஒன்றா இருக்குது. அந்த ஆகாஷோட தாத்தாவோட பேர் வந்து அண்டிமுத்து, ஓகேவா, முத்துன்னு வச்சுக்கலாம். அந்த முத்து வந்து அந்த ஊரில் எத்தகையவராக இருந்தார், யாராக இருந்தார், அவருக்கு என்ன நேர்ந்தது, அவர் வந்து என்ன மாதிரி வேலை செஞ்சார், அதுக்கப்புறம் அவருடைய காதல் என்னவாக இருந்தது, அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது, இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு நினைவோடையாக போகுது. அதாவது முத்தம்மாங்கிற அந்த கதை. ஸோ இந்த கதையில் வந்து அந்த தலைமுறையை சேர்ந்த 2 ஜோடிகள், இந்த தலைமுறையை சேர்ந்த ஆகாஷ். ஸோ ஆகாஷோட லைஃப் எப்படி இருக்குன்னா, சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசில் அவன் வந்து எப்படி ஸ்கூலுக்கு போவான், ஸ்கூலுக்கு போகிறப்போ என்ன நடக்கும், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யார். ஸோ அவன் ஃப்ரெண்டோட அவன் வந்து போகிறப்போ அந்த சின்ன வயசில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவார். முதல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அரியா பருவத்தில் இருந்த ஒரு பர்சன் எப்படி வந்து வேறு ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் ஆன உடனே அவனுக்கு தெரியுது, ஓகே இவங்க வந்து வேறு ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நாம் வேறு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பையே வந்து தூக்கி போடுறான். தூக்கி போட்டதும் இல்லாமல் அவன் வந்து அவனுக்கே பகையாளியாக மாறிடுறாங்க. அதெல்லாம் அந்த கதையில் வந்து ஒரு பெரிய வாழ்க்கையும் ஒரு பெரிய விஷயங்களை வந்து போகிற போக்கில் வந்து அவர் சொல்லிகிட்டே போகிறாரு கதாசிரியர் நிகேஷ். ஸோ இந்த 2 ஜெனரேஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எது மாறுது அப்படின்னு பார்த்தா எதுவும் மாறல. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருந்திருக்கு, ஆனால் மாற்றங்கள் பெரிய அளவில் வரல. ஸோ முந்தைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த அண்டிமுத்து, முத்தம்மா, அந்த 2 இணையர்களும் வந்து அவங்களுடைய காதல் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து முத்தம்மா தான் முதல்ல அவங்கள விரும்புகிறாங்க, அண்டிமுத்துவை. அவர் வந்து வேலை செய்கிறாரு, இவங்க வந்து காலனியில் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பிரச்சனையில் தனக்கு இந்த முத்தம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்டிமுத்து வந்து தவிர்க்கிறாரு. அவங்க வேண்டாம் என்கிட்ட பேசாத, அம்மான்னு தான் சொல்லுவார், அவங்க முதலாளி அம்மான், இல்லை என்னோடய பேர் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு விவரணைகள், ரொம்ப அழகான நரேஷன் வந்து நிகேஷ்க்கு வாய்ச்சிருக்கு. இந்த கதையை சொல்கிற பாங்கு இருக்கு இல்லையா, அந்த டயலாக்ஸ் மூலமாகவே வந்து அந்த கதாபாத்திரத்தோட உணர்வுகளை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்துடுவார். ஸோ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. முத்தம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம், அதாவது அவங்க பாட்டி, ஆகாஷோட பாட்டி. ஸோ அந்த பாட்டி வந்து தன்னோட பேரனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒரு 2 காலகட்டமாக சொல்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆகாஷோட
அம்மா அவங்க தெய்வானை அவங்க பேர். இந்த கதையை நீங்கள் படிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்க கேரக்டர்ஸ். எப்படி தான் இவ்வளோ கேரக்டர்ஸ் அவர் உருவாக்குனாருன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த தெய்வானை கேரக்டர் என்னென்னா, அம்மா பையன் வந்து எங்கேயும் வழி மாறி போயிடக்கூடாதுன்னு போட்டு வெளுத்துக்கிட்டே இருப்பாங்க, அடி சாத்துன்னு சாத்துவாங்க. ஸோ ஆகாஷ் கேரக்டர் வந்து தினைக்கும் அடி வாங்கும். எதுக்கெல்லாம் அடி வாங்குனே சொல்ல முடியாது. சில சமயம் அது வந்து நல்லது தான் செஞ்சுட்டு வந்திருக்கோம், ஆனால் அவங்க அம்மா அதுக்குள்ளே இவன் ஏன் லேட்டாக வந்த அடி, ஸோ வெளுத்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து அவர் இருப்பார். ஆனாலும் வந்து அம்மாவை வந்து எதுக்கும் அவர் குறை சொல்கிறது இல்லை. ஆகாஷ் கேரக்டர் என்னென்னா, நமக்கு நல்லது தான் சொல்கிறாங்க அம்மா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குது. எதனால் ஈர்க்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகாஷ் வந்து எங்கேயுமே ஒரு கூட்டம் நடந்தால் அந்த கூட்டத்தில் என்ன அப்படின்னு உற்று நோக்கக்கூடிய பாங்கு அவருக்கு இருக்குது. அந்த இளம் வயதில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போகிற அந்த கேரக்டர் கிடையாது. இது எதுக்கு, இந்த கூட்டம் எதுக்கு நடக்குது, ஈழப் போராட்டமோட இது நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த நியூஸ்லாம் என்ன, அந்த அறியா பருவம் தான். ஒரு 6வது படிக்கும் மாணவனுக்கு வந்து என்ன தெரிஞ்சிட போகுது, பிரபாகரன் யாருன்னு தேடுறாரு, அந்த கூட்டத்தில் போய் நின்று கேட்குறாரு அந்த பேச்சுக்களெல்லாம். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. அதை அவங்க அப்பா பார்த்துட்டு, அம்மா எப்படியும் அடிக்க போகிறாங்க, ஆனால் அப்பா வந்து அதை பரவாயில்ல, தன்னோட பையனுக்கு வந்து ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனை இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரங்கள், ஆகாஷோட பாட்டி தாத்தாவோட கதை வந்து என்னவா முடியுது அப்படின்னா, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், ஏன்னா படிக்கிறப்போ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்களாம் எப்போ படிக்க போகிறீங்கன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் படிங்க, சரியா சில்ட்ரன்ஸ்? ஓகே. ஸோ அந்த பாட்டி தாத்தா வந்து அதாவது அண்டிமுத்து முத்தம்மா அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமும் ரொம்ப பெரிய சிக்கல்களுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் இணையிறாங்க. அதுக்குள்ளே நிறைய கொலைகள் நடக்குது, நிறைய பிரச்சனை அந்த ஊருக்கு வந்து. இந்த புதினத்தில் அதாவது புனைவு இலக்கியம் எதுக்காக இருக்குது அப்படின்னா, உண்மையான விஷயங்களை நம்ம வந்து ஒரு புனைவாக சொல்கிறப்போ இன்னுமே நம்ம தீவிரமாக அதை உணர்வோம். அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த நிகழ்ச்சியின் கொடூரத்தோட தன்மையும் நமக்கு வந்து தெள்ளந்தெளிவாக இந்த கதை மாந்தர்கள் மூலமாக அவர் விளக்குறாரு. ஸோ வேங்கை வயலில் நடந்த அந்த வாட்டர் டேங்கில் மலத்தை கொட்டின அந்த கொடூரமான அந்த நிகழ்வை வந்து இந்த கதையில் வந்து தன்னை நம்பின ஒருத்தர், தன்னுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு ராமுங்கிறவர், அவருக்காக தான் வந்து எல்லார்கிட்டையும் ஓட் கேட்டு அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் ஓட் போட வச்சுருக்காரு இந்த அண்டிமுத்து. ஆனால் கடைசியில் அவருக்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஏமாற்றி தான் எல்லோரும் இந்த அரசியல் வாதிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மக்களை பொய் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஞ்சமி நிலத்தை வந்து திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் தரலை. அவங்களுக்கும் ராமுங்கிறவருடைய மாமன் ஒரு மோகன் ஒரு கதாபாத்திரம் திடீர்னு தான் வருது. ஆனால் இந்த எப்படி திடீர்னு ஒரு கதாபாத்திரம் வருதுன்னு தெரில. ஆனால் வந்து என்னென்னா, இந்த கதையில் வந்து ஆன்டகனிஸ்ட் ஒரு பக்கம் இருக்காங்க, ஆன்டகனிஸ்ட்னா வில்லன்ஸ். ஸோ இந்த சைடு நிறைய பேர் ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்காங்க. ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு 2 வில்லன்கள் வந்து அத்தனை பேரையும் வந்து கொடுமையை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஆனால் அப்படி தான் இருக்காங்க உண்மையிலே. வந்து இந்த மனம் வந்து எப்படியா இருக்குன்னா, இந்த உலகம் தோன்ற காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்படி இருக்குன்னா, குட் வெர்சஸ் ஈவில். ஒரு பக்கம் பார்த்தா நல்லவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா தீயவர்கள். நீங்கள் மார்வல் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்கலாம் இல்லையா? எத்தனை பேர் மார்வல் ஃபேன்ஸ் இருக்கீங்க? காமிக்ஸ்லாம் பார்ப்பீங்களா? கார்ட்டூன்ஸ்? எஸ், பாப்பியா? வெரி குட், ஸோ நைஸ். ஓகே. நருட்டோ, ஒன் பீஸ், ஆனிமேஸ், சூப்பர் குட். எஸ், ஓகே. ஸோ அதில் எல்லாத்துலேயும் என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார், கரெக்டா? ஸோ அப்படி தான் வந்து இந்த உலகம் வந்து இயங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தீயவற்றை அழிக்கிறதுக்கு வந்து நிறைய போராட வேண்டியிருக்கு. தீய செயல்கள் தீயவை அப்படின்னா என்னது, மனிதர்களுடைய நெகட்டிவிட்டி, மனிதர்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி. இந்த சமூகம் வந்து எப்போவுமே பிளவுபட்டிருக்கு இல்லையா? ஒரு வர்க்க ரீதியாக பிளவுபட்டிருக்கு, சாதி ரீதியாக பிளவுபட்டிருக்கு, எல்லா வகையிலையும் பிளவுபட்டு இந்த பிளவுகளுக்கு நடுவில் வாழ்தலே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த கதை மூலமாக அங்கங்கே தொடாமல் டீப் டவுன் அந்த பிரச்சனையோட அந்த ரூட் வரைக்கும், வேறு வரைக்கும் போய் ஆராய்ந்து அதற்கான ஒரு தீர்வை கொடுத்துருக்காரு. எனக்கு சில கதாபாத்திரங்கள்லாம் இந்த கதையில் மறக்க முடியாததாக இருக்குது. முக்கியமாக ஆகாஷ், அதுக்கப்புறம் முத்தம்மா, அப்புறம் அஞ்சலின்னு ஒரு கதாபாத்திரம், அப்புறம்
கோபால்னு ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து நம்மளோட கூடவே வருது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அஞ்சலி கதாபாத்திரம் வந்து அவங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர். அந்த செக்ஸ் ஒர்க்கர் வந்து அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க வந்து செய்யக்கூடிய நிறைய சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்காங்க. தன் சார்ந்த மக்கள் வந்து எதுக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு போராளியாக இருக்காங்க. மித்ரான்னு ஒரு கேரக்டர். அந்த மித்ரா கேரக்டர் எப்படின்னா, அவங்க ஒரு தைரியமான ஒரு பெண். ஸோ அட்வொகேட், அவங்க தைரியமாக கேள்வி கேட்குறாங்க. எல்லாரையும் பெண்கள் ஏன் படிக்க, ஒரு காலகட்டத்தில் தாத்தாவோட தலைமுறையில், அதாவது முத்து கேரக்டர் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண்கள் போய் கல்வி அவங்களுக்கு மறுக்கப்படுது. ஸோ போய் கல்வி கற்க வந்து அவங்க பயணப்படும்போது பேருந்துகளில் வந்து அவங்களுக்கு தொந்தரவு நடக்குது. ஸோ இந்த நாவல் முழுக்க நிறைய விஷயம் என்னென்னா, அநீதி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த அநீதியை தட்டி கேட்குறவங்க ஒன்று கொல்லப்படுறாங்க, இல்லை கொல்றாங்க. ஸோ ஒரு வன்முறை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வன்முறை தீர்வாகாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த நாவலுக்குள்ளே இருக்குது. ஒரு போர்க்களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதன் சார்ந்து ஒரு தீர்வை நோக்கி இது போகலை. ஏன்னா இதுக்கு தீர்வு இல்லை. மனிதர்களாக மாறும் வரைக்கும் வந்து, அந்த மனங்கள் மாறும் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. எங்கே தீர்வு இருக்குன்னா, நம்ம வந்து அரசியல் பழக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அரசியல் தெரியாமல் நம்ம சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை கடந்து போகக்கூடாது. என்ன நடக்குது நம்மளை சுற்றி, என்னெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் ஏன் இந்த சமூகம் வந்து சாதி ரீதியாக பார்க்கப்படுது, ஸோ அப்படிங்கிறதுலாம் போன ஜெனரேஷன் வரைக்கும் இருந்தது. இந்த ஜெனரேஷன் நம்மளை யோசிக்கவே விடாமல், எது நம்மளை வந்து சதாசர்வ காலமும் நம்மளை முடக்கி வச்சுருக்குன்னா, நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன். கேபிட்டலிசமோட ஒரு நியூ இன்வென்ஷன் தான் இந்த மொபைல் ஃபோன். நம்மளை சிந்திக்க விடுறதில்ல, நம்மளுடைய அறிவு சார்ந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியறதில்ல. இன்னுமே கேட்டால் நமக்கு வந்து டிவி பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ளே நம்ம சிக்கியிருக்கோம். சில பேர் நம்ம சொல்கிறோம், இந்த அனிமேஸ் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாம் வந்து எந்த படம் தேட்டரில் போய் பார்க்காம நம்ம ஓகே ஓடிடியில் வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்குறோம் நம்மளும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆனால் நீங்கள் இந்த சீரீஸ்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஏஐ ட்ரிவன். எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஏஐ வந்தாச்சு. அதுலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு கதையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் காலேஜில் வந்து குரங்கு பெடல் இயக்குனர் கமலக்கண்ணன் அவங்க வந்து பேசினாங்க. அவங்க ஏஐ இன் சினிமா அப்படி தான் அவங்களோட டாபிக். சில விஷயங்கள் அவங்க பகிர்ந்துக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு வந்து மழுங்கப்பட்டிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு வந்து கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பழக்கப்பட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடைமுறையில் நம்ம கண் முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல. ஸோ வேங்கை நேரி மாதிரி நாவல்கள் தான் ஒரு ஐ ஓப்பனர். ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை கடந்து போகக்கூடாது, நின்று கேள்வி கேளுங்க, உற்று பாருங்கள் இந்த சமுதாயத்தை, உங்கள் சக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க. கேட்காம யாரும் சொல்ல போகிறதில்ல இல்லையா? ஸோ நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டிருக்கோமா? வெகு சிலர் தான் கேட்போம். ட்ரெயினில் ஒரு பொண்ணு நான் பார்த்துட்ருக்கேன், அன்றைக்கி அழுதுகிட்டே போகுது. சரி, நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னம்மா பிரச்சனை, ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் போல் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். மேம் நோ மேம் தேங்க்யூ பட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேஷன் கழிச்சு இறங்கி போயிட்டான் அந்த பொண்ணு. அதே மாதிரி தான் நான் நிறைய பேர் பார்க்குறேன். நிறைய பேர் அப்செட்டாக இருக்காங்க, டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்படியே ஷேர் பண்ணாலும் வந்து அவங்க ட்ரஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ஜென்ஸி வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரோக்ரெசிவாக தான் இருக்காங்க. பட் நிறைய குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மேலே வந்து யோசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இருக்கிறதில்ல. எல்லாமே வந்து ஃபோனில் முடங்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எனிவேஸ், இந்த மாதிரி புத்தகங்கள் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகும்னா, அவங்களுடைய சிந்தனைகள் வந்து சீராகும். சிந்தனை வந்து ஒரு மனிதனோட சிந்தனை வந்து சீராக இருந்தாலே அவனால் சுய முடிவுகள் எடுக்க முடியும். தனக்கான முடிவுகளை என்னோடய முடிவு நான் தான், மை லைஃப் மை சாய்ஸ், கரெக்டாக? ஸோ இன்றைக்கி இந்த தம்பி ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்திருக்க அழகானா, நீ எடுத்தியா, அம்மா எடுத்து கொடுத்தாங்களா? நான் தான் எடுத்தேன். வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவு நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு இருக்குது. ஸோ முன்னாடிலாம் நம்ம என்ன எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு இண்டிபெண்ட்டாக ஓரளவுக்கு டிசிஷன் மேக்கர்ஸாக முக்கியமாக பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர்னால தான். எக்ஸ்போஷர், தெளிவு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து தன்னுடைய பணியை வந்து கரெக்டாக செய்கிறாங்க. அஞ்சலி ஆகட்டும் சரி,
முத்து ஆகட்டும் சரி, ஆகாஷ் ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் கபிலன்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான கதாபாத்திரமாக நான் பார்க்குறேன் இந்த நாவல்லையே. மோகன்கிற கதாபாத்திரமும் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதில் வந்து 2 கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் தப்பு செஞ்சுட்டு திருந்துறாங்க. அது வந்து மருது, அவர் ராமுவோட டிரைவராக இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் வீரான ஒரு கதாபாத்திரம். 2 கதாபாத்திரமும் போட்டு கொடுத்துருவாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சுடுவாங்க, கூட நிற்பாங்க, தப்பு செய்கிறவங்களோட துணையாக நிற்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களோட மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து வீழ்ச்சிக்கும். நம்ம செய்கிறது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்டுருவோம், இல்லை ஒத்துப்போம். ஸோ அதுதான் அந்த கதாபாத்திரம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களையும் அடிக்க வராங்க. அப்போ வந்து ஒரு பெரியவர், அந்த ஊர் பெரியவர் சொல்கிறாரு, அவங்க தான் தப்பு செஞ்சு உணர்ந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கான மன்னிப்பு வந்து அங்கேயே கிடச்சிடுது அப்படின்னு சொல்லும். ஸோ இது எல்லா வகையான மனிதர்களும் இந்த உலகத்தை, இந்த நிகேஷ் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நிஜ உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய புனை உலகம், நிஜ உலகம் தான். இந்த கதாபாத்திரங்களெல்லாம் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிடுறாரு. நம்ம படிக்கும்போதே நம்ம ஃபீல் பண்ண முடியுது, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, இங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. அதோட வேற நிகேஷ் வந்து ஆகாஷ் நிகேஷ், எனக்கு அது வேற ரொம்ப நேம் வந்து சிங்க் ஆன மாதிரி இருந்ததா. அதுக்கப்புறம் வேற அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதாபாத்திரம் வேற அது இறந்துடும். எனக்கு ஒரே கண்லேருந்து தண்ணியாக வருது. என்னடா இப்படி எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க, கதையில் இருக்கிற எல்லாரும் இறந்துடுவாங்க. ஒருத்தர் நம்ம ஓகே இவங்க வந்து நம்ம இவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், பார்த்தா அவங்க ஒன்று கொலை பண்ணிவிடுவாங்க, இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒரு மரணம். அதுவும் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் தலை கட்டாயிடும். அதுக்குள்ளே ஒரு குறியீடு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த குறியீடு என்னதான் இருந்தாலும் அந்த அது என்னன்னு சொல்ல, நீங்கள் அப்புறம் ஆசிரியர்கிட்ட நான் அதை விடுறேன், கண்டிப்பாக அவர் அதை சொல்லுவார். நம்ம இந்த படத்துலையும் பார்த்துருப்போம், கர்ணன் படத்தில். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு குறியீடு தான். ஆனால் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேர், இவ்வளோ மரணங்களுக்கு அப்புறமும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து மென் மே கோ மென் மே ஸ்டே பட் லைஃப் கண்டினியூஸ். இதுதான் வந்து கம்பெனி லாவில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம். அதான் மனிதர்கள் வருவாங்க போவாங்க, ஆனால் எது நிரந்தரமாக இருக்கும்னா வேலை, வாழ்க்கை, அது போய்கிட்டே இருக்கும். இட் கோஸ் ஆன். ஸோ அதுதான் வந்து ஒரு காலகட்டத்தை வந்து பதிவு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு எழுத்தாளராக. ஸோ இந்த காலகட்டத்தில், தான் வாழும் காலகட்டத்தில் நடந்த சில இந்த மாதிரி அநீதிகளை வந்து தன்னோட எழுத்தில் புனைவாக்கம் செஞ்சதுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. அதுக்காக நிகேஷை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஸோ இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, கதை சொல்லும் முறை வந்து ரொம்ப அழகாக, இந்த கதைக்கு ஒரு சாப்டருக்கு ஒரு டைட்டில் இருக்குது. அந்த டைட்டில்லையே அந்த கதை இந்த சாப்டருக்குள்ளே என்ன வரணுமோ அதோட கண்டென்ட்டை ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணியிருப்பார். இது யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு போக்கு இருந்ததில்லை. அது ரொம்ப புதுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஃபுட் கல்ச்சர் ஒரு இடத்துல வந்து 2 இடத்துல நான் ரொம்ப ஒரு நிகேஷோட ஒரு ரைட்டருங்கிற ஒரு தன்மையை ரொம்ப அதிகமாக பார்க்குறேன். இந்த கதையில் கோதை அப்படிங்கிற ஒரு தங்கை இருப்பா. யாருக்குன்னா ஆகாஷ்க்கு. ஸோ ஆகாஷும் கோதையும் வந்து சாரி முத்துவோட சகோதரி. ஸோ எனக்கு என்னென்னா ஆகாஷும் முத்துவும் ஒரே கேரக்டர்னு தோணுது. ஏன்னா அதை எழுதின அவர் வந்து 2 இடத்துலையும் இருக்கார். ஸோ முத்துவோடைய சகோதரி வந்து கோதை வந்து ரொம்ப ஒரு அருமையான பெண். அந்த பெண்ணுக்கு வந்து அந்த நல்லா சமைக்கக்கூடிய ஒருத்தங்க, ரொம்ப அறுசுவை. அவங்க வந்து அண்ணனுக்கு வந்து மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு எவ்ரி சண்டே வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டுக்கறி ஒருத்தர் ஃப்ரீயாகவே கொடுப்பார், ஒரு பாய். என்னென்னா அவரோட பையனை வந்து முத்து காப்பாற்றிருப்பார். முத்துக்கு என்னென்னா எல்லாரையும் உதவணும், காப்பாற்றணுங்கிற ஒரு, அதாவது கஷ்டத்தில் யார் இருந்தாலும் யோசிக்கவே மாட்டார். ஒரு ஆற்றுல போய் விழுந்து ஒருத்தரை காப்பாற்றி கொண்டு வருவார். அந்த கறிக்கடைக்காரரோட மகன் அவங்க காப்பாற்றினவர். ஸோ காப்பாற்றினதுனால மகனை அவர் அப்படியே காலையே விழுந்துடுவார், என்னோட பையனை நீ உயிரோட கொண்டு வந்துருக்கேன்ட்டு. அதுலேருந்து எவ்ரி வீக் வந்து அவருக்கு அந்த பையனுக்கு தனியாக ஒரு கறி பேக்கெட் கொடுப்பாங்க. அதை சமைச்சு அன்றைக்கி எல்லோரும் கேட்பாங்க, ஏன்னா முத்துவம் வீட்டில் வந்து இன்றைக்கி கறியா அப்படின்ட்டு. ஸோ அதை எடுத்து வச்சுருப்பாங்க அடுத்த நாள் நல்லா சுட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த முத்தம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கறி சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வரும். ஸோ அதுக்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியிலே வராத அந்த பொண்ணு வந்து வெயிலில் வந்து நடந்து அவங்க வீட்டுக்கும் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப தூரம், ஸோ அதை ட்ராவல் பண்ணி வருவா. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, கோதையை பார்க்கணும், அவங்க வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும், தான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆவல் தான் அந்த பெண்ணுக்கு. ஸோ இதுதான் இந்த கதை முழுக்க வந்து ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ், ரொம்ப ஒரு அழகான காட்சிகள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி
அப்படியே ஒரு ஃபிலிமில் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு படத்தில் திரைப்படத்தில் பார்க்குற அந்த காட்சிகள்லாம் அந்த நாவல் வழியாக அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து கோதையும் முத்தும் வந்து கோதையோட பிறந்த நாளுக்கு வந்து முத்து சிவன் கோயிலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அந்த ஐயர் இருக்கார்ல, அவர் ஒரு வில்லன் இந்த கதையில். வில்லன்கள் தான், ஓகே, ஐ அக்செப்ட். ஸோ என்ன பண்ணுவார், நான் தடுத்து நிறுத்துவார், கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, நான் இவர் சொல்ல, சாமி என் தங்கச்சிக்கு வந்து பிறந்த நாள், நாங்கள் போய் சாமி கும்பிட போகிறோன்னு. அதெல்லாம் நீங்களாம் போகக்கூடாது, இங்கே தான் நிற்கணும், இங்கே இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஐயர் வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாரு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுறாங்க. காலில் விழுற ஒருத்தரை வந்து என்ன பண்ணணும், மனித பண்பு என்னென்னா ஆசீர்வாதம் பண்ணணும். அவர் பின்னாடி போகிறாரு, எங்கே அவங்க பட்டுடுவாங்களோன்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைய இன்னுமே கூட நடக்குது. அப்புறம் திருநீரை வந்து ஒரு விபூதி கொடுப்பாங்க இல்லையா, அதை கூட கையில் கொடுக்காம அதோருக்கு போய் எடுத்துக்கோ. ஸோ இந்த வேதனை, இது ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி இப்படி ஒரு அவமானமாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு 2 பேரும் ரொம்ப வருந்திக்கிட்டே வந்து போகிறாங்க. அப்போ அந்த கதையில் இருக்கக்கூடிய முதல் கொல்லப்பட்டவர் பாஸ்டர், அவர் தான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் கூறி ஆசீர்வாதம் கூறி அவங்கள அணைச்சி திருப்பியும் அனுப்பி வைப்பார். ஸோ இதெல்லாம் வந்து தொடர் நிகழ்வுகளாக இருந்துகிட்ருக்கிறப்போ முத்து மாதிரியான ஆட்கள், ஆகாஷ் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நிறைய கதையில் வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம இந்த கதையிலையும் வந்து மக்கள் வந்து இதில் வந்து ஒரு கந்து வெட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஆயா கதாபாத்திரம் ஒன்று இருக்குது, கண்ணகி. அந்த கதாபாத்திரம் பேர், கதை ஆரம்பம் அந்த கண்ணகியில் தான் ஆரம்பிக்கும். ஸோ கண்ணகியோட அந்த பவர்ஃபுல் உமன், அவங்க வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆன்டகனிஸ்ட் தான். அந்த பெண் வந்து காசை கொடுத்துருவா. அந்த காசை ரிட்டர்ன் வாங்கிறதுக்கு என்னெல்லாம் செய்கிறான்னா, நமக்கே படிக்கிற நமக்கு எங்கே இருந்துடா இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்த நிகேஷ் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ தெய்வானை, அதாவது ஆகாஷோட அம்மாவும் அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு சமூகம், பொருளாதாரம் எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது. பொருளாதார சிக்கல்கள்லேருந்து எப்படி மனிதர்கள் வந்து சிக்கலில் மாட்டிகிட்ருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு விடிவு எப்படி கிடைக்கும்னா, உழைச்சி அவங்க களைச்சி தான் போகிறாங்களே தவிர அந்த கடன்லேருந்து மீள முடியல. ஸோ மீள வரத்துக்குள்ளே அவங்கள மறுபடியும் ஒரு கடனில் எல்லா ஜெனரேஷன்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்களை வந்து அடிமைப்படுத்தணும், ஏதாவது ஒரு வகையில் அவங்கள வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த கதை மாந்தர்கள், அதாவது ஒரு பக்கம் வந்து கேஸ்டிசம், இன்னொரு பக்கம் வந்து வர்க்க பேதம். இதுதான் அந்த கதை முழுக்க வந்து ஒரு மெட்டஃபரிக்கலாக ஒரு படிமமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஏன்னா மற்றவங்க பேசணும், நானே பேசிகிட்டு இருந்தேன்னா நல்லா சரியாக இருக்காதுன்னு தோணுது. சில 2-3 விஷயங்கள் மட்டும் நிகேஷ்க்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். கதை வந்து இன்னும் கொஞ்சம் திடீர்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது கடைசி பக்கம்லாம் பார்த்தா எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்டாக போகுது. என்னடா நமக்கு அந்த கதை வந்து அந்த 2 தலைமுறையை காட்டினதோடய போகிறோம். அந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து அது இன்னொரு நாவலாக எழுதியிருக்கலாம். ஏன்னா அது தனியான ஒரு நாவல் எழுதக்கூடிய அளவுக்கு பெரிய கான்டென்ட். அந்த கான்டென்ட்டை வந்து ரொம்ப விரித்து எழுதக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. உடனடியாக அது முடியறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. நிகேஷ், நீங்கள் பார்ட் 2 எழுதுங்க கண்டிப்பாக. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வசை சொற்கள், அம்மாடி எவ்வளோ கெட்ட வார்த்தை. எனக்கே வந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை இந்த பையனுக்கு தெரியுமா? ஸோ என்ன டிக்ஷனரியே போடலாம் போல் இருக்கு எடுத்து. அந்த அளவுக்கு என்ன ஒரு விஷயம்னா, எல்லா வசைச்சொற்களும் பெண்களை மையப்படுத்தி இருக்குது. ஸோ அதை வந்து நிச்சயம் வந்து நான் கண்டிக்கிறேன். அது வந்து என்ன தான் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் நிறைய வசைச்சொற்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த வசைச்சொற்களை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அவங்களுக்குள்ளேயே வேற பேசிப்பாங்க. ஸோ அது ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா சிறுவர்கள் படிக்கலாம், யார் வேணால். ஒரு நாவல்ங்கிறப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் அதை எடிட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம், அதுதான் அந்த காலகட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். அது ஒரு நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறப்போ அதை நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே இது குறையே கிடையாது. இதெல்லாம் வந்து என்னுடைய சஜஷன்ஸ் தான். ஸோ ஒரு ரொம்ப அருமையான, காத்திரமான, ஆழமான, செறிவான நாவலை வந்து நமக்காக வழங்கியிருக்கிற நிகேஷ்க்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். மேன்மேலும் அவர் நிறைய நாவல்கள் எழுதணும். நிச்சயம் வந்து இதை வந்து அவர் திரைப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் நிகேஷ்.